வணக்கம். இப்போ மெதுவடை எப்படி முறுமுறுப்பாக எண்ணெய் குடிக்காமல் ஃப்ளஃபியாக சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல மெதுவடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1லேருந்து 2, இஞ்சி நறுக்கியது கொஞ்சமாக, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் மிக்ஸி அல்லது கிரைண்டரில் சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அல்லது கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் திக் மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, மாவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் உள்ள தண்ணியில் போட்டால் அது மிதந்து மேலே வரணும். அந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படி மாவு ரெடி ஆனதும் அதில் நறுக்கிய மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே ஏரேஷன் ஆகி நம்மளுக்கு வடை ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். அப்புறம் ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் வடை பொன்னிறமாக ஃப்ளஃபியாக வரும். ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா வடை சீக்கிரமாக கரிஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது. ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். வடை போடுறதுக்கு முன்னாடி கையே தண்ணியில் நனைச்சிட்டு அப்புறம் மாவை கையில் எடுத்து ஒரு பால் ஷேப் பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் போடுறதுக்கு பயமாக இருக்குன்னா, ஏதாவது ஒரு கரண்டியோட பின்பக்கத்தில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை ஆயிலோ, எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வடை மாவை வச்சு நடுவில் ஓட்டை போட்டு அப்படியும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான வடை வரதுக்கு 2 டிப்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஒன்று, வடை மாவு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் தெளித்து தான் நம்ம அரைக்கணும். அந்த மாதிரி வடை நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டுனாலே நம்மளுக்கு வடை 50% சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆயிலோட ஹீட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்படி மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா பொன்னிறமான ஃப்ளஃபியான வடை வரும். வடை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கிட வேண்டியது தான். அந்த மாதிரி 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளஃபியான டேஸ்டியான மெதுவடை கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.